ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிச்சன் மேக் ஓவர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கிச்சன் மேக் ஓவருக்காக சில பொருட்கள் எல்லாம் வாங்கியிருக்கேன். அதோட அன்பாக்ஸ் வீடியோவும் பார்த்துடலாம். என்னோட சின்ன கிச்சனை ஓரளவுக்கு நான் புதுசு போல் மாற்றிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து கண்ணாடி பாட்டில்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங்காக வாங்கியிருக்கேன். ஏதாவது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த கண்ணாடி பாட்டில் வாங்கினேன். இது வந்து பிளாஸ்டிக் பாட்டில். இது வந்து கிராசரிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், என்னோடய கிச்சன்லாம் வந்து பழைய பொருட்கள் தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ வந்து புதுசாக எல்லாமே வாங்கியிருக்கேன். எல்லாமே ஒரே நாளில் வாங்கினது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஒரே நாளில் நான் வந்து மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து டிமார்ட்டில் வாங்கினது. இதெல்லாமே வந்து ரீசனபிளான ப்ரைஸ் தான். இந்த பெரிய பாட்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 பாட்டில் வந்து 89க்கு வாங்கினேன். சின்னது வந்து 6 பாட்டில் 89க்கு வாங்கினேன். அடுத்ததாக வந்து என்னோடய டைல்ஸ் எல்லாம் ரொம்பவே அழுக்காக இருக்குது, கிச்சன் டைல்ஸ் எல்லாம். அதுக்காக ஒட்டுறதுக்காக இந்த ஸ்டிக்கர் வாங்கியிருக்கேன். இது வந்து ஆயில் ப்ரூஃப், இந்த வாட்டர் ப்ரூஃபாக இருந்துச்சு, அதனால் பார்த்து வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 150 ரூபா. இது வந்து செல்ஃபில் ஒட்டுறதுக்காகவும் அதுக்கப்புறமா டைல்ஸில் ஒட்டுறதுக்காகவும் வாங்கியிருக்கேன். இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டிசைன் வந்து நம்ம டைல்ஸோட டிசைன் மாதிரி இருந்துச்சு. பிளாக் கலர் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து பிளாக்கு. இது செல்ஃபில் ஒட்டுறதுக்காக வாங்கியிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்டிக்கர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாகவும் இருந்துச்சு. தண்ணிலாம் பட்டா கூட நல்லாவே இருந்துச்சு. தண்ணியெலாம் நம்ம ஈஸியாக வந்து தொடச்சி எடுக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். இது வந்து டைல்ஸில் ஒட்டுறதுக்காக வாங்கியிருக்கேன். இதுவுமே வந்து ஒட்டினதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிச்சன் பார்க்குறதுக்கு. இதில் வந்து 3 பீசஸ் வாங்கினேன். இது வந்து 150 ரூபான்னு வாங்கியிருக்கேன். அடுத்ததாக இந்த ஆயில் பாட்டில்ஸ். இது வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆயில் பாட்டில் இது 2 பாட்டில் வாங்கியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது ரொம்பவே லீக் ஆச்சு, அதனால் இந்த மாதிரி பாட்டில் வாங்கியிருக்கேன். இது வந்து லீக்கேஜ் ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து உட்டனில் கட்லரி ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன். இது எதுக்காக வாங்கினேன்னா இந்த ஆயில் பாட்டில் வைக்கிறதுக்காக தான் வாங்கினேன். ஆனால் இந்த ஆயில் பாட்டில் வந்து இதில் வைக்க முடியல, அதனால இதில் நான் திருப்பியுமே வந்து இந்த ஸ்பூனு, ஃபோக்கு இதெல்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து இது உட்டனில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால் ரிட்டன் போடாமல் இதை நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். கிச்சனில் வச்சோடனே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த 2 ப்ராடக்ட்டுமே வந்து மீஷோவில் வாங்கினது. கிச்சன் ஸ்டிக்கருமே வந்து மீஷோவில் வாங்கினது. இது வந்து நான் வந்து ரிலையன்ஸில் வாங்கினது. டிமார்ட் கம்பேர் பண்ணும்போது ரிலையன்ஸில் வந்து கொஞ்சம் விலை வந்து ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. இது ஒரு பாட்டிலே 69, 89 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்துச்சு. இது வந்து ரீசனபிள் ப்ரைஸாக என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து டிமார்ட்டில் வந்து பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி பாட்டில்ஸில் 2 வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து 3 பீசஸ் வந்து 99க்கு வாங்கினேன். இதுவுமே வந்து ரிலையன்ஸில் தான் வாங்கினேன். இது வந்து பாருங்கள் குட்டி கப் அழகாக இருக்குது. இது வந்து 22 ருபீஸ். இது வந்து 19. இதெல்லாம் வந்து டிமார்ட்டில் வாங்கினது. ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ். இது எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே. இந்த பாட்டில்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து டிமார்ட்டில் வாங்கினேன். ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 49 இது வந்து 99. இந்த ட்ரே வந்து 99க்கு வாங்கினேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு, குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. இந்த பாட்டில்ஸ் வந்து 12 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஒரு பாட்டில் வந்து 12 ருபி. இது வந்து பசங்களுக்கு ஜூஸ் குடிக்கிறதுக்காக இந்த பாட்டில் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வந்து குட்டி குட்டி பாட்டில், காஃபி பவுடர் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் இது பண்ணி வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் தான் வச்சு இன்றைக்கி கிச்சனெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ரொம்ப பழைய பொருட்கள் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 15 வருஷத்துக்கு மேலே வாங்கின பொருட்கள் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து வாங்கினேன். இது பாருங்கள் சால்ட் ஜாரு. இது வந்து 25 ருபீஸ்க்கு ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ். இதில் 2 ஜார் வாங்கினேன். பில் போடும்போது 1 வந்து மிஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் தான் வாங்கியிருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து கழுகிடலாம். இதை வந்து நான் லிக்விட் வாட்டரில் தான் வந்து ஊற வச்சுருந்தேன். இந்த பாட்டில்ஸ் எல்லாம் ஊற வச்சு இப்படி கையில் தேய்க்கும் போதே இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்துருச்சு. டூத் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிங்கனாலே போதும், வந்துடும். நீங்கள் ரொம்ப வந்து சோப்பெல்லாம் போட்டு கழுகணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி லிக்விட் வாட்டரில் ஊற போட்டுருங்க. ஊற போட்டுட்டோம் அப்படின்னா போதும், இந்த ஸ்டிக்கர் எல்லாம் வந்துடும். ஏன்னா புதுசு தானே, அப்படியும் யூஸ் பண்ண முடியாது, அதனால் இந்த மாதிரி கழுகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாட்டில்ஸ் எல்லாம் கழுகி காய வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். அதுக்கப்புறமா நல்லா தொடச்சிட்டு கிராசரிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். வீடியோவை எல்லாமே வந்து ஸ்பீட் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கையிலையோ இந்த டூத் ப்ரஷ் வச்சு தேய்க்கும் போது இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து போயிடுது.
கண்ணாடி பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் வந்து உடையாமல் யூஸ் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கண்ணாடி பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அதுவும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். பிளாஸ்டிக் பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறத விட இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கண்ணாடி பொருட்கள் எல்லாம் பார்த்து வாங்கியிருக்கேன். இப்போ இதெல்லாம் கழுகி காய வச்சுக்கலாம். நான் இதெல்லாம் வந்து நீட் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 2 நாளுக்கு மேலே ஆச்சு. ஏன்னா சிங்க் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சிங்க் வந்து எனக்கு பார்க்குறக்கு பிடிக்கவே இல்லை. வந்ததுலேருந்தே வந்து எனக்கு இந்த சிங்க் வந்து சுத்தமாக பிடிக்காமல் இருந்துச்சு. இந்த சிங்க்குக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து விட்டேன். நானே தான் எல்லாமே பண்ணினேன். பெயிண்ட் பிளாக் கலர் பெயிண்ட் இருந்துச்சு, அதெல்லாம் அடிச்சு விட்டேன். இதுக்கெல்லாம் வந்து எனக்கு 2 நாள் வந்துச்சு. வீடியோவில் வந்து 10 நிமிஷமாக காமிச்சிருக்கேன். ஆனால் இதெல்லாம் மேக் ஓவர் பண்ணுறதுக்கு எனக்கு 2 நாள் பக்கம் வந்துச்சு. 2 நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சு. இதெல்லாம் கழுகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா முந்தின நாள் ஈவினிங் போல் கழுகிட்டு இருந்தேன். நைட்டு வந்து டிஃபன் செய்கிற வேலை அந்த அன்னைக்கு இல்லை அப்படிங்கிறதுனால இதெல்லாம் கழுகி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுகிட்டு இருந்தேன். இதெல்லாம் கழுகிட்டு வீட்டுக்குள்ளேயே தான் வந்து காய வச்சேன். பாய் வந்து விரித்து அதுக்கு மேலே வந்து இதெல்லாம் வச்சுட்டேன். விடியறதுக்குள்ளே இதெல்லாம் தண்ணியெல்லாம் வடித்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. காலையில் எல்லோரும் வீட்டிலேருந்து வெளியில் கிளம்புனதுக்கப்புறம் ஒரு 11 o'clock போல் ஸ்டார்ட் பண்ணது. நைட் ஆயிடுச்சு இதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஆல்ரெடி வந்து 2 டைம் வந்து கிச்சனை நான் வந்து க்ளீன் பண்ணேன். அதுவுமே வந்து ஒரு நாள் முழுக்க ஆச்சு. ஆனாலும் எனக்கு வந்து திருப்தி ஆகவே இல்லை. சரி இந்த கிராசரிஸ் எல்லாம் வந்து அப்படியே இருக்கேன்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிச்சன் வந்து நமக்கு எப்போவுமே நீட்டாக இருந்தால் தான் நமக்கு சமைக்கிறதுக்குமே வந்து ஒரு திருப்தியாக இருக்கும். கசகசன்னு போட்டு வச்சுட்டு சமைக்கும்போது சமைக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வராது. இப்போ எனக்கு கிச்சனுக்குள்ளே போகும்போது ரொம்ப ரீஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம அதிகமான நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் எதுனா கிச்சன் தான். அந்த கிச்சனை எப்படியோ ஏனா தானான்னு போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அது நல்லாவே இருக்காது பார்க்குறக்கு. அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு 1 நாள் 2 நாள் மெனக்கெட்டு க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ இது எல்லாமே காய வச்சாச்சு. இது விடியறக்குள்ளே காஞ்சிடும். காலையில் எழுந்திரிச்சு இதெல்லாம் தொடச்சிட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இது மார்னிங் போல் திரும்பவும் வந்து கிச்சனுக்குள்ளே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி மசாலா பாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் கழுகணும் அப்படின்ட்டு பாருங்கள் எவ்வளோ கசகசன்னு கிடக்குதுன்னு. மிச்சம் மீதி பழைய இந்த ரவை பொட்டுக்கடலை இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் எடுத்து நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி தனியாக வச்சுட்டேன். இது பாருங்கள் நைட்டே கழுகி எல்லாம் தொடச்சி வச்சுருக்கேன். இந்த பாட்டில்ஸ் எல்லாம் வந்து தொடச்சி வச்சுருக்கேன். இப்போ கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து டீப் க்ளீன் பண்ணணும். சோப்பெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். இந்த ரேக் வந்து வாங்கி ஒரு 4-5 மாதம் ஆச்சு. இந்த ரேக்கில் வைக்கிறதுக்கு எந்த பொருளுமே ஓர்ஸாக இல்லாதனால நான் வைக்கவே இல்லை. அதுக்காக தான் வந்து குட்டி கண்ணாடி பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கினேன். பாருங்கள் இந்த ரேக்கெல்லாம் இப்போ நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த க்ரீன் கலர் பெயிண்ட் அடித்ததுனால எண்ணெய் பிசுப்பு பார்க்குறக்கு அழுக்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டேன். ஃபுல்லாக கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணினேன். எல்லாத்தையும் எடுத்து கிச்சனை ஃபுல்லாகவே வந்து நல்லா டீப் க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நம்ம வந்து க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சா போதும். சும்மா அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. லிக்விடெல்லாம் ஊற்றி கேஸ் ஸ்டவ்வு, கவுண்டர் டாப்பு, டைல்ஸு எல்லாமே வந்து நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கவுண்டர் டாப் வந்து க்ளீனாக இருந்தால் தான் பார்க்குறக்கு கிச்சனே வந்து க்ளீனாக இருக்கும். இது பேசிக்கான க்ளீனிங்கில் ஒரு விஷயம். இது எப்போவுமே நார்மலாக வந்து நம்ம கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணி வச்சாலே போதும். கிச்சன் வந்து பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டீப்பாக ஆர்கனைஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நல்லா எல்லாத்தையுமே க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்விலேருந்து கவுண்டர் டாப்லேருந்து எல்லாமே க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது பார்க்குறக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த கேஸ் ஸ்டவ்வில் ஓரங்கள்லாம் ரொம்பவே கரையாக இருந்துச்சு. அது எல்லாமே வந்து நான் டூத் ப்ரஷ் வச்சு எடுத்துட்டேன். டூத் ப்ரஷ் அப்படின்னா வந்து நாம் யூஸ் பண்ணது கிடையாது, புதுசாக வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்காகவே வாங்கி வச்சுருந்தது தான் நான் வந்து எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டூத் ப்ரஷ் இருக்கும்போது நம்ம கிச்சன் க்ளீனிங்க்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த மாதிரி இடுக்கில் இருக்கிற அழுக்கெல்லாம் துடைக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸாக இருக்கும். மிக்ஸியாக இருக்கட்டும், குக்கராக இருக்கட்டும், கேஸ் ஸ்டவ்வாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டூத் ப்ரஷ் வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். இதெல்லாம் இப்போ நம்ம டீப்பாக க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றிட்டு நல்லா எல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரையான துணியில் துடைச்சிட்ருக்கேன். கேஸ் ஸ்டவ் பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி மெத்தடில் தான் கவுண்டர் டாப்பும் வந்து நான் க்ளீன் பண்ணேன்.
லெமன் போட்டு லிக்விடு கூட கலந்துட்டு லெமனெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணும்போது நல்ல ஒரு வாசமாக ரீஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மாதிரியும் க்ளீன் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் கிச்சன் பார்க்குறக்கு. நான் இந்த ஸ்க்ரப்பர் எல்லாம் வச்சு தான் வந்து இந்த கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணேன். ஏன்னா இங்கேயே தான் வந்து சப்பாத்தி இதெல்லாம் வந்து இது பண்ணுறோம் இல்லையா, அதனால் இதை எப்போவுமே வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. டைல்ஸ் எல்லாம் வந்து ஒரு டைம் நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த கிச்சன் ஸ்டிக்கரை வந்து ஒட்டணும். அதுக்காக தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். தனியாக தான் செஞ்சேன். ஹெல்ப்புக்கு வந்து யாருமே இல்லை. ஹெல்ப்புக்கு ஆள் இருக்கிறத விட நம்ம தனியாக நின்று வேலை செய்யும்போது கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தால் கூட ஏதாவது ஒரு ஐடியா சொல்கிறது அந்த மாதிரி எல்லாம் வந்து கசகசன்னு ஆயிரும். நம்ம தனியாக வந்து வீட்டில் இந்த மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணும்போது நம்மளுடைய ஐடியாவுக்கு நம்ம தகுந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் கரெக்டாக செட் ஆகும். இப்போ ஃபுல்லாக வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், கவுண்டர் டாப் பார்க்குறக்கு ஓரளவுக்கு நீட் ஆயிடுச்சு. அடுத்ததாக பொருட்கள் எல்லாம் அங்கங்கே வச்சுட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து கொஞ்சம் நல்லாவே நீட் ஆயிரும். நல்ல சுத்தமான துணி, நல்ல ட்ரையான துணியில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பொருளையுமே வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இந்த குட்டி ஸ்டாண்டு வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து வாங்கி 3 மாதம் ஆச்சு. இது வந்து சும்மா காமனாக எதுவுமே இல்லாதனால, பொருட்கள் எல்லாம் இல்லாதனால எந்த ஒரு பொருளும் வைக்காம தான் வச்சுருந்தேன். அதுக்கு மேலே இப்போ நியூஸ் பேப்பர்லாம் விரிச்சிட்டேன். எனக்கு இந்த ஆயில் பாட்டில் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நான் மீஷோவில் வாங்கினது. லிங்க் வேணும்னா கேளுங்க, நான் கம்யூனிட்டி டேப்பில் கொடுக்குறேன். ஏன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா லிங்க் வந்து ஓப்பன் ஆகிறதில்ல, அதனால் கம்யூனிட்டி டேப்பில் வந்து கொடுக்குறேன். ப்ராடக்டோட லிங்க்ஸ் ஏதாவது வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஒரு பாட்டிலில் வந்து ஆயில் ஊற்றிருக்கேன், குக்கிங் ஆயில். இன்னொரு பாட்டிலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் பாதி ஊற்றிட்டேன், பாதி வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு சின்ன பாட்டில் வச்சுருக்கேன். இந்த ஆயில் பாட்டில் வந்து கிளாஸில் தான் வந்து ஆர்டர் போடலாம் அப்படின்னு நினச்சேன். நம்ம எண்ணெய் கையில் சில நேரம் எடுக்கும்போது வலிக்கு கீழே விழுந்தாலும் விழுந்துரும்னு பயமாக இருந்துச்சு. அதனால் பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கிட்டேன். கண்ணாடி பாட்டில் கண்டிப்பாக இனி ஒரு டைம் வாங்கிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து கிளாஸ் தான் யூஸ் பண்ண ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த குட்டி ஸ்டாண்டை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததாக கிராசரிஸ் எல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டப்பாலாம் கழுகி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அது தொடச்சிட்டு எல்லாத்தையும் கொட்டி வச்சுட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம வெளியில் தெரிகிற மாதிரி பொருட்கள், உள்ளே இருக்கிற பொருட்கள் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாது. இல்லை அப்படின்னா வெளியில் ஏதாவது எழுதி ஒட்டிகிட்டு இருக்கணும். இருந்தாலுமே வந்து ஒரு ஸ்டிக்கர் வச்சு எல்லாம் எழுதி தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த செல்ஃபில் இந்த மாதிரி ஒரு பேப்பரை வந்து விரிச்சிருக்கேன். இது வந்து எண்ணெய் தண்ணி எது இருந்தாலும் தொடச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் இப்படி வந்து விரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது இந்த குட்டி ரேக்கை ஆர்டர். இந்த ரேக்கில் குட்டி குட்டி பாட்டில்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது வந்து உப்பு ஜாடி, ஒன்று வந்து கல் உப்புக்காக, இன்னொன்று வந்து பொடி உப்புக்காக நான் வச்சுருக்கேன். இந்த ஜாடியுமே வந்து இந்த செராமிக் பாட் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து சால்ட்டு ஜாரில் மீதி பாதி சால்ட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் வந்து இந்த ரேக் பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு. ஆனாலும் டைல்ஸ் வந்து ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு இல்லையா, அதனால தான் நான் வந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். இந்த குட்டி கண்ணாடி பாட்டிலில் காஃபி பவுடர் இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு சீரகம் மிளகு இதெல்லாம் வந்து போட்டு வச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து மசாலா பாக்ஸ் மாதிரி மாற்றிட்டேன். ஏன்னா அது வந்து கொட்டி எல்லாமே கலந்துருது. அடிக்கடி இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இப்போது இந்த மாதிரி கறி மசாலா பவுடர், மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள், மட்டன் மசாலா, சிக்கன் மசாலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்பைசஸ் மசாலாஸ் எல்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்காக இந்த பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அழகாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இது வந்து ப்ரௌன் கலராக இருக்கிறது பெருங்காயம். இந்த பெரிய டப்பாலாம் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினது, அதனால் இதை தூக்கி போட மனசு இல்லை. சரி மாவு ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மாவு ஐட்டம்லாம் போட்டு வச்சுட்ருக்கேன். நம்ம பொதுவாக டிமார்ட் போனாலே மாவு ஐட்டம் எல்லாம் ரீசனபிளான ஒரு ப்ரைஸஸ் எல்லாம் இருக்கும். அதனால் மாவு வந்து எப்பவுமே குறையாமல் வீட்டில் வாங்கி வச்சுக்குவோம். கடலை மாவு, கோதுமை மாவு, அப்புறம் ராகி மாவு எல்லாமே வந்து அங்கே வாங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் வைஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதனால் போகிறப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி மாவெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. அடிக்கடி ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் இல்லையா, அதனால் மாவெல்லாம் வந்து இந்த மாதிரி டப்பாவில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன்.
இப்போது இதையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இது வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும். இதில் யூஸே பண்ணாமல் வச்சுருந்தேன். இதில் அழகாக வந்து நட்ஸ் போட்டு வச்சுட்டேன். இது பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. 69 ருபீஸ்க்கு வாங்கினது. அடுத்ததாக லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டோம் அப்படின்னா கிச்சன் வேலை முடிஞ்சிருச்சு. இந்த டைல்ஸில் இந்த ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதுவுமே வந்து நான் தனியாக தான் ஒட்டினேன், ஹெல்ப்புக்கெல்லாம் யாருமே இல்லை. கடைசியாக நம்ம கிச்சன் வந்து இப்படி தான் வந்து நான் மேக் ஓவர் பண்ணினேன். அந்த பார்டர்லாம் பிளாக் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிங்க்கெல்லாம் வந்து பிளாக் பெயிண்ட் அடிச்சுட்டேன். சிங்க் பக்கத்தில் இருக்கிற அந்த குட்டி செவரு அதையுமே வந்து பிளாக் பெயிண்ட் அடிச்சு இப்போ தான் எனக்கு கிச்சனை பார்க்குறக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. இன்னுமே வந்து கொஞ்சம் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும். அப்பப்போ நான் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.